வணக்கம், இது மஞ்சு சசி vlog. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து லஞ்சுன்ட்டு ஒன்றுமே இல்லை. ஏன்னா வெறும் தயிர் சாதம் தான் செய்கிறேன். தயிர் சாதமும் கோவக்காய் பொரியலும் மட்டும்தான் பண்ணுறேன். எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய குழம்பு இருக்குது வீட்டில். அதாவது ரசமும் அப்புறம் வந்து பழைய குழம்பு நேற்று வச்ச குழம்பெல்லாம் இருக்குது ஃப்ரிட்ஜில். ஸோ அது சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலான்ட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு வெறும் தயிர் சாதமும் கோவக்காய் வந்து பொரியலும் பண்ணி கொடுத்தேன் நான். அப்புறம் வந்துட்டு இது ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் வந்து செஞ்சேன், கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் ஆக்சுவலாக. ஸோ அதை தாளித்து கொடுக்கலான்னு பார்த்தேன். என் பொண்ணு தாளிக்காமல் ப்ளெயினாகவே கொடுங்கன்னு அப்படியே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். ஸோ அந்த வேலையும் இல்லை. ஸோ காலையில் அப்புறம் ஒரு காஃபி போட்டு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிச்சாச்சு. ஆக்சுவலாக காஃபி இல்லாமல் கண்டிப்பாக டே ஓடாது. ஸோ சாதம் ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்தது ஆக்சுவலாக. ஸோ கோவக்காய் நல்லா மூடி போட்டு வேக வச்சிட்ருந்தேன். மூடி போட்டு சிம்லேயே வேக வச்சிட்ருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் வந்துட்டு மிளகாத்தூள் உப்பெல்லாம் தேவையானதெல்லாம் போட்டேன். சுண்டல் வந்து தாளிக்காமலே எடுத்து பேக் பண்ணிட்டேன் என் பொண்ணுக்கு. 2 பேருக்குமே வந்து தாளிக்க வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு கோவக்காயில் வந்து மிளகாத்தூள் உப்பு வந்து நான் ஆல்ரெடி முன்னாடியே போட்டுட்டேன் நான். ஸோ உப்பு போட்டுட்டேன். அது போட்டு நல்லா பரட்டி விட்டேன் நான். அதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ தயிர் சாதம் கட்டிட்டேன். ஓகே, கோவக்காய் பொரியலும் வந்து எடுத்து பேக் பண்ணிட்டேன். இதுதாங்க எங்கள் வீட்டில் லன்ச்சு. உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுங்கிறது சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எல்லாம் நன்மைக்கே.